Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கார குழிப்பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பணியார ரெசிபிக்கு அரிசி 5 டம்ளர்னால் உளுந்து 1 டம்ளர் எடுத்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்காக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக கடலை பருப்பு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ நம்ம மாவில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இட்லிக்கு ஏற்ற மாதிரி, இட்லி பண்ணுறதுக்கு ஏற்ற பதத்தில் மாவு இருந்தால் போதுங்க. நெக்ஸ்ட்டு பனியாரக்கல்ல ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியில் ஊற்றி எடுத்துடலாம். நீங்கள் பனியாரம் ஊற்றும் போது கேஸோட ஃப்ளேம் ரொம்பவும் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா வெளியே நல்லா கரைக்கிறோம், உள்ளே பனியாரம் வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக இந்த பனியாரத்தை வெறும் இதுலேயும் சாப்பிட்லாம், சட்னி வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.